Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Demon Slayer அனிமேவோட ஃபர்ஸ்ட் சீசன் இருக்கு இல்லையா, அதோட ஃபுல் சம்மரியை தான் பார்க்க போறோம். பட் இந்த வீடியோல நம்ம Demon Slayer ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கக்கூடிய எல்லா எபிசோடையுமே எபிசோட் பை எபிசோடா பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா சீசன் 1ல ஓவராலா என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, லைக் ஒரு ரீகேப் மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த சீசன் 1லயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்ல வரும். அந்த ஃபைட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இந்த வீடியோட டியூரேஷன் பெருசா போயிடும். சோ அதனால நம்ம அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஸ்டோரியை மட்டும் பார்ப்போம். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம இப்போ ஓவரா பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க பல்டோ பாய். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம டான்ஜிரோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. டான்ஜிரோ அவருடைய ஃபேமிலியை வீட்டில் விட்டுட்டு அன்றாட வேலையை பார்க்கறதுக்காக மலையை விட்டு கீழே இறங்கி வந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அவன் இப்போ சார்கோல் விற்கிறதுக்காக தான் கீழே இறங்கி வந்திருப்பான். நம்ம டான்ஜிரோ இந்த பக்கம் வர, அந்த பக்கம் நம்ம டான்ஜிரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீமன் அடிச்சே கொள்ளுது. அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. நம்ம டான்ஜிரோ அவருடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. இதை பார்த்தா நம்ம டான்ஜிரோவுக்கு என்னாச்சுன்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்ம ஃபேமிலியில் யாருமே உயிரோட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போய் உட்காந்துட்டு இருப்பான். பட் அப்போ தான் இவனுடைய தங்கச்சி, அதாவது நம்ம டான்ஜிரோட தங்கச்சியான நெசுகோ மட்டும் உயிரோட இருக்கிறது இவனுக்கு தெரிய வரும். நெசுகோவை பார்த்து நம்ம டான்ஜிரோ, அப்பாடா நீயாச்சும் உயிரோடு இருக்கே, நான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான். பட் அப்பதான் நம்ம நெசுகோவே ஒரு டீமனா இருக்கிறது டான்ஜிரோவுக்கு தெரிய வரும். அதாவது டான்ஜிரோட ஃபேமிலியை ஒரு டீமன் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அதே டீமன் தான் நெசுகோவையுமே அட்டாக் பண்ணியிருக்கும். பட் நெசுகோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டீமனா மாறி இருக்க மாட்டாங்க, பாதி டீமனா தான் மாறி இருப்பாங்க. ஆஃப் டீமனா மாறின நம்ம நெசுகோ பார்த்தீங்கன்னா டான்ஜிரோவே அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம டான்ஜிரோவும் அதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிப்பாரு. பட் அவரால் தப்பிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம நெசுகோ டான்ஜிரோவை பிடிச்சி கொலையே வந்துருவாங்க. பட் அதுக்கப்புறமா தான் அவர் தப்பிச்சு போவார். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பார்த்து நம்ம டீமன் ஸ்லேயர் காப்ஸில் இருக்கக்கூடிய டொமேகா இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. ஒரு டீமன் ஸ்லேயரோட ஒர்க் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டொமேகாவுமே பார்த்தீங்கன்னா நெசுகோவை கில் பண்ணதா வருவார். பட் அதுலேருந்துமே நெசுகோவை காப்பாற்றுறது நம்ம டான்ஜிரோ தான். டான்ஜிரோ சொன்ன உடனே நம்ம டொமியோகா விட்டுற மாட்டாரு. டான்ஜிரோட பேச்செல்லாம் கேட்காம நம்ம நெசுகோவை தான் கில் பண்ண வருவார். பட் நம்ம டான்ஜிரோ தான் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து தடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஜிரோ டொமியோகா கிட்ட என் தங்கச்சி கெட்டவெல்லாம் கிடையாது, ஐ மீன் அவள் ஃபுல்லாக டீமனா மாறல, ஆஃப் டீமன் தான், அவளால் யாருக்கும் ஆபத்து வராது, அவள் யாரையுமே கில் பண்ண மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த டீமன் ஸ்லேயருமே நார்மல் ஆவார். நார்மல் ஆகிறது மட்டும் இல்லாமல் நெசுகோவை அமுச்சு விட்டுருவாரு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் என் மாஸ்டரை போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸையுமே கொடுப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ அந்த டீமன் ஸ்லேயரோட மாஸ்டரை போயிட்டு பார்க்க போறாங்க. அந்த மாஸ்டரோட பேர் என்னன்னா ஒரோகோடாக்கி. இவங்க 2 பேரும் இந்த மாஸ்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெசுகோவை பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அண்ட் நம்ம டான்ஜிரோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது ஒரோகோடாக்கி மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரு நம்ம டான்ஜிரோவுக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பாரு. பிகாஸ் நம்ம டான்ஜிரோவும் ஒரு டீமன் ஸ்லேயரா மாறணுன்றதுக்காக. நம்ம நெசுகோவை ஒரு இடத்துல சேஃபா வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, டீப் ஸ்லீப்பிங்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டீப் ஸ்லீப்ல தான் இருப்பாங்க. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே நம்ம டான்ஜிரோவுக்கு இங்க ட்ரைனிங் தான் நடக்கும். இங்க எப்படி ட்ரைனிங் நடக்கும், நம்ம டான்ஜிரோ எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அப்படின்றதெல்லாம் நீங்க எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 எபிசோடா இதே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம டான்ஜிரோவுக்கு அந்த மாஸ்டர் ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாரு. அந்த டாஸ்க்ல வின் பண்ணா தான் ஃபைனல் செலக்ஷனுக்கே போக முடியும். அந்த டாஸ்க் என்னன்னா, ஒரு ஸ்டோனை 2 கட் பண்ணணும். அதை நம்ம டான்ஜிரோ எப்படியோ ஒரு வழியா பண்ணிடுவோம். ஸோ இதனாலேயே நம்ம டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் செலக்ஷனுக்கு செலக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போயிடுவோம். பட் அங்க போய் பார்த்தா நம்ம டான்ஜிரோ மாதிரியே நிறைய பேர் டீமன் ஸ்லேயரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் பயங்கர பெருசா கைகள்லாம் கொண்ட ஹேண்ட் டீமன் ஒன்று இருக்கும். அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கில் பண்ணிருக்கு. பத்தாவது வரைக்கும் இப்போ நம்ம பசங்களையுமே அட்டாக் பண்ண வருமா. ஸோ அதையெல்லாம் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அதை போட்டு தள்ளுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நம்ம டான்ஜிரோ ஜெனிட்சுவை மீட் பண்ணியிருப்பான். இந்த ஃபைனல் செலக்ஷன்ல செலக்ட் ஆனது நம்ம டான்ஜிரோ மட்டும் இல்ல, டான்ஜிரோவோட சேர்த்து ஜெனிட்சுலாம் கூட செலக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் நம்ம டான்ஜிரோவுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷன்ன்றது வருது. இந்த மிஷன் என்னன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய சில யங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாம போறாங்க. ஸோ இவங்க எப்படி காணாம போறாங்க, இவங்களை கடத்திட்டு போயிட்டு கில் பண்றது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டான்ஜிரோவோட ஃபர்ஸ்ட் மிஷன். நம்ம டான்ஜிரோவும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து பார்க்கறான். பட் இங்க வந்து பார்த்தா அந்த டீமன் சாதாரண டீமன் இல்ல, பவர்ஃபுல்லான டீமனா இருக்கு. சர்ஃபேஸுக்குள்ளலாம் பூந்து போறது மட்டும் இல்லாம பல முகங்கள் கொண்ட டீமனா அது இருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோவுக்கு அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அப்பதான் நம்ம நெசுகோ டான்ஜிரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம நெசுகோ பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்தது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம டான்ஜிரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நம்ம நெசுகோ அண்ட் டான்ஜிரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டீமனை போட்டு தள்ளுகிறார்கள். இதன் பிறகுதான் இந்த டீமன் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம மூசானா அப்படின்ற ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைமா காமிப்பாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீமனுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட். நம்ம டான்ஜிரோவுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகன்றதுனால மூசானா கண்டுபிடிச்சிருவான். பட் நம்ம
மூசான் பார்த்தீங்கன்னா ஒரு டீமனை வச்சு நம்ம டான்ஜிரோவை அட்டாக் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். அண்ட் இங்கே நம்ம டான்ஜிரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமன் தான் ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த டீமன் பார்த்தீங்கன்னா டீமன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டீமன். அவங்க பேர் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் டமாயு. அண்ட் டமாயு கூடவே சேர்த்து யூஷிரோவுமே அங்கே தான் இருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நம்ம டான்ஜிரோவுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாற்றுறாங்க. நம்ம டமாயு நெசுகோவோட பிளட் எடுத்து அதிகமாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்குவாங்க. பட் அப்போ தான் அங்கே ஒரு டீமன் வரும். இன்ஃபேக்ட் ஒரு டீமன் இல்லை, சுசாமாரு அண்ட் ஹெஹாபா அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமன்ஸ் அட்டாக் பண்ணும். ரொம்ப நேரத்துக்கு இந்த ஒரு ஃபைட் போகும். பட் ஸ்டில் அந்த ஃபைட்டோட எண்டிங்கில் நம்ம டான்ஜிரோ அண்ட் நெசுகோ 2 பேரும் சேர்ந்து அந்த டீமன்ஸை டிஃபீட் பண்ணுவாங்க. இந்த 2 டீமன்ஸையும் நம்ம பசங்க போட்டு தள்ளுறதுக்கு டொமோயுமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் பை பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் நம்ம டான்ஜிரோவுக்கு இன்னொரு மிஷன் வருது. ஸோ அந்த மிஷனுக்காக நம்ம டான்ஜிரோ கிளம்பி போவார். அப்படி நம்ம டான்ஜிரோ கிளம்பி போகும்போது தான் ஜெனிட்சுவை மீட் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெனிட்சுவுமே பார்த்தீங்கன்னா டான்ஜிரோவோட டீமில் சேர்ந்துக்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் கிளம்பி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் டீமன் இருக்குது. அந்த டீமன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமன் தான். அந்த டீமன் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே நம்ம இனோசுகேவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டான்ஜிரோவும் இனோசுகேவும் அந்த ட்ரம் டீமன் கூட சண்டை போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனிட்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமன் கூட சண்டை போடுவார். ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெனிட்சு பாவப்பட்ட முகத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருப்பான். பட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் போடுவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் சீன்ஸில் இதுவுமே ஒன்று. ஸோ மறக்காம இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. இந்த இடத்துல நம்ம ஜெனிட்சு தண்டர் பிரீத்திங்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவான். பட் அவனுடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அந்த டீமனை போட்டு தள்ளியிருப்பான். அந்த அளவுக்கு அவனுடைய வேகன்றது இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜெனிட்சுனா, இன்னொரு பக்கம் யூனோசுகே அண்ட் டான்ஜிரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டீமனை போட்டு தள்ளியிருப்பாங்க. பத்தாவது குறைக்கு இந்த இடத்துல நம்ம யூனோசுகேக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமன் இருக்கிறது தெரிய வந்துடும். ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். இன்னொரு டீமன் இங்கே ஒளிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி நம்ம யூனோசுகே பார்த்தீங்கன்னா அந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்காக வேகமாக போவான். பட் நம்ம ஜெனிட்சு பார்த்தீங்கன்னா யூனோசுகேவை ஸ்டாப் பண்ணுவான். பட் அதை மீறியுமே நம்ம யூனோசுகே அந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் அப்போ தான் நம்ம டான்ஜிரோ வந்து அவனை தடுப்பான். யூனோசுகேவை தடுப்பாங்கன்றதை விட அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி படுக்க வச்சிருவானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யூனோசுகே எழுந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அந்த டீமன் யாருன்றதை அவனுக்கு சொல்லுவாங்க. ஸோ அகைன் மறுபடியும் ஒரு சில நாட்கள் போக மறுபடியும் இந்த கேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் வருது. இதுக்கிடையில நம்ம ஜெனிட்சுவுக்கு நெசுகோவை ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அதனால நெசுகோவுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெசுகோ பின்னாடியே போயிட்டு இருப்பான். இதன் பிறகு தான் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்னொரு மிஷனுக்கு போவாங்க. அந்த மிஷனில் தான் இந்த ஸ்பைடர் டீமன் ஃபேமிலியாக இருக்கும். இந்த ஸ்பைடர் டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம பசங்க கண்டுபிடிச்சி அவங்களையுமே டிஃபீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃபைட்டுமே நல்லா இருக்கும். நம்ம டான்ஜிரோ யூனோசுகே மட்டும் இல்லாமல் ஜெனிட்சுக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் மாசான சீன்ஸில் வச்சிருப்பாங்க. குறிப்பாக ஒரு ஸ்பைடர் நம்ம ஜெனிட்சுவோட கையை கடிச்சிடும். ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு தெரிய வரும். அகைன் நம்ம ஜெனிட்சு மயக்க நிலைமைக்கு போவான். பட் அப்போ தான் அவனுடைய மாஸ்டர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு டீமனை போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா, அதை விட இந்த டீமனை போட்டு தள்ளினது இன்னும் சூப்பராக இருக்கும். என்னதான் இந்த இடத்துல நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணி இருந்தாலுமே அவங்களால ஸ்டார்டிங்கில் சண்டை போட்ட மாதிரி எண்டிங் வரைக்கும் சண்டை போட முடியல. யூனோசுகேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபாதர் டீமன் கூட சண்டை போடும் போது சாகர் நிலைமைக்கு போயிடுவான். பட் கரெக்டாக அப்போ தான் அந்த இடத்துக்கு 2 டீமன் ஸ்லேயர்ஸ் வருவாங்க. ஒன்று ஷினோபு, இன்னொன்று டொமோயாக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டீமன்ஸை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களையுமே காப்பாற்றிடுறாங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃபைட்டையுமே மறக்காம பார்த்துருங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மாசான சீன்ஸ்ல வச்சிருப்பாங்க. முக்கியமாக நம்ம டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அவருடைய வாட்டர் பிரீத்திங்க, ஃபயர் பிரீத்திங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நெசுகோவுமே பார்த்தீங்கன்னா பிளட் டீமன் ஆட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு இந்த டீமன்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. அந்த ஃபைட்டுமே முடியுது. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா நம்ம டான்ஜிரோ அவன் கூடவே ஒரு டீமனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயம் எல்லா டீமன்ஸ்ல இருக்குமே தெரிய வருது. ஸோ அதனாலேயே இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் பயங்கர பவர்ஃபுல்லான 9 ஆஷிரா இருப்பாங்க. இந்த 9 பேருக்குமே யூனிக்கான பவர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வித்தியாசமான பிரீத்திங் ஸ்டைலாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம நெசுகோ டீமனா மாறிட்டாலா இல்லையா, இல்லைன்னா ஆஃப் டீமனா நல்லவளா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம நெசுகோவை அட்டெம்ப்ட் பண்ணி டீமனா மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் அவ பார்த்தீங்கன்னா டீமனா மாற மாட்டா. அதுலேயும் குறிப்பாக நம்ம விண்டாஷிரா ஷினோசுகாவா இருக்காரு இல்லையா, அவர்லாம் பயங்கரமாக சோதிப்பார். இப்போ பட் இந்த சோதனைகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம நெசுகோ நல்லவளா இருப்பா, டீமனா மாறாம நல்லவளா இருப்பா. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவன் நல்லவ தான், இவ இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க இதுக்கு முன்னாடி சரி இப்பவும் சரி பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனாலே அந்த மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து படுக்க வச்சிருவாங்க. பயங்கரமான ரெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அண்ட் இதுக்கிடையில தான் நம்ம காக்காயா அஷிராஸை பார்த்து அந்த பையன் மூசானை பார்த்துருக்கான் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் பேசிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எபிசோடு பார்க்கும்போது தெரியும். மறுபடியும் இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் நம்ம ஃப்ளேம் ஆஷிரா ரெங்கோக்கு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மிஷனுக்காக கிளம்பி போவார். இதை தான் நம்ம அடுத்த சீசனில் முகேன் ட்ரெயினாக இருக்குன்ற ஒரு ஆர்க்கில் பார்ப்போம். பட் இதுக்கிடையிலேயே ஒரு சில சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. அதாவது நம்ம டான்ஜிரோ கனாவோ கூட ட்ரைனிங் பண்ணுற மாதிரி. அண்ட் அப்போ தான் ஷினோபுவோட அக்கா எப்படி கொல்லப்பட்டாங்க அந்த சீன்ஸ்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வரும். இதை விட முக்கியமாக நம்ம மூசான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பவர்ஃபுல்லான டீமன்ஸை அவனுடைய டிமென்ஷனுக்கு வர வச்சிருப்பான். அங்கே வந்து டீமன்ஸ் எல்லாம் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு செத்து போயிடும். பட் ஒருத்தர் மட்டும் அதில் செலக்ட் ஆகியிருப்பாங்க. இதை பிளான் பண்ணது மூசான் தான். ஸோ அங்கே சர்வேவான ஒரு டீமனுக்கு பார்த்தீங்கன்னா மூசான் அவனுடைய பிளட்டை கொடுக்குறான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம மூசான் இன்னொரு பிளானுமே பண்ணுறான். அதாவது நம்ம டான்ஜிரோவையும் போட்டு தள்ளணும், அதே சமயம் இன்னொரு அஷிராவையுமே போட்டு தள்ளணும். அண்ட் அதே சமயம் இங்கே நம்ம பசங்க டான்ஜிரோ, நெசுகோ, ஜெனிட்சு அண்ட் யூனோசுகே இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெங்கோக்கு கூட போகிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கே போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க அப்படின்றத தான் செகண்ட் சீசனில் காமிப்பாங்க.
ஸோ ஏகைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணி தான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 ஒரு ரீகேப் தான். ஸோ அதனாலே நான் நிறைய விஷயங்களை இதில் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் எபிசோடு பார்த்தா தான் புரியும். டீமன் ஸ்லேயரோட மூவி வேறு இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஒரு ரீகேப்பாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, ரைட்டு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். போயிட்டு நன்றி, வணக்கம்.